I'll welcome back to a newspaper analysis session. February 9 ஓட இம்பார்ட்டன்டான நியூஸஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, former Sri Lankan cricketer Muthaiya Muralitharan receives the International Icon Award from veteran player அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏஸ் அவார்டு 2024 வந்து மும்பையில் நடக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ அதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஐகான் அவார்டு வந்து யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபார்மர் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர் முத்தையா முரளிதரன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பர்டிகுலர் அவார்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஹொயாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹொயாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொய் சொல்றது, புரளி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ வி கேன் கால் இட் அஸ் ஜோக் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா இம்போஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஜோக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா இம்போஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சைபர் கிரைம் போலீஸ் காஷன் பப்ளிக் ஆன் ஸ்டாக் ட்ரேடிங் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நமக்கு ஸ்கேம் வந்து முன்னாடியெல்லாம் நிறைய விஷயத்தில் வந்து ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பேங்கிங் கால்ஸில் தான் என்னாச்சு அப்படின்னா நிறையா ஸ்கேம்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் தானே, உங்கள் ஃபோன் நம்பர் தானே, ஸோ உங்களோட ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேங்கிங்ல தான் என்னாச்சு அப்படின்னா நிறைய ஸ்கேம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்லையுமே ட்ரேடிங் ஸ்கேம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செபி வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு கீழே இல்லாத நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. பட் விக்டிம்ஸ் ஆர் ஆஸ்க்டு டு இன்ஸ்டால் சச் ட்ரேடிங் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஃபோன் கால்ஸ் வருமா, ஃபோன் கால்ஸ் மூலமா என்ன அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னா, ஆர் யூ இன்டு ஸ்டாக் மார்க்கெட், ஆர் யூ இன்டு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அது மூலமா அவங்க என்ன சொல்றாங்க, we are providing free advisory to you அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறது மூலமா எந்த ஸ்டாக்கை பிக் பண்றது அப்படிங்கிறத வந்து பப்ளிக் ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறது மூலமா அவங்க உள்ள வர்றாங்க. அது மூலமா ஒரு ஃபேக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம என்ன பண்றாங்க, ஆட் பண்றாங்க. அதில் ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ற மாதிரி பண்ணி ஒரு பர்டிகுலர் டேல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ப வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அன்னோன் வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஒரு சில லிங்க்ஸை கொடுத்து அந்த லிங்க்கை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண சொல்ற மாதிரி, which is the application which are not registered under SEBI. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண வச்சு அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேல வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் லிங்க்ஸ் இருந்தாலோ சஸ்பீஷியஸ் கால்ஸ் இருந்தாலோ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம் போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பப்ளிக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். Coming to an editorial, first editorial is speaking about UCC, Uniform Civil Code பத்தி பேசியிருக்காங்க. நம்ம எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு நியூஸ் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, whether he wins or loses, his politics will shape the US அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So it's all about the election which is going to held in US and the president, former president Donald Trump பத்தி என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பட்ஜெட்டில் வந்து மென்ஷன் பண்ண ஒரு நியூஸை பற்றின ஒரு ஆர்டிக்கிள், R&D ஸ்பெண்ட் கோல்டன் இன்டர்வென்ஷன் ஆர் ஸ்மோக் அண்ட் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, R&Dல இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து நிறைய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெதர் இட் இஸ் அ கோல்டன் இன்டர்வென்ஷன் இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்மோக் அண்ட் மிரர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இனோவேஷனோட பர்பஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ எந்த மாதிரியெல்லாம் அந்த ஃபண்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இந்தியாவோட இன்சென்டிவ்ஸ் அதில் எப்படி இருக்க போகுது, ஸோ அந்த லாங் டேர்ம் அண்ட் லோ இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் எல்லாம் எப்படி அப்ளிகபிள் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் R&Dல வேறு எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருக்காங்க, அதில் நம்ம இந்தியாவோட ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளை நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா?
யூனியன் கேபினட் அப்ரூவ்ஸ் 6 மல்டி ட்ராக் ரயில் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா எக்கனாமிக் அஃபேர்ஸோட கேபினட் கமிட்டி வந்து தேர்ஸ்டே நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 6 ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோடைய காஸ்ட் வந்து எவ்வளோ ஆக போகுது அப்படின்னா 12,343 crore rupees வந்து ஆக போகுது. எல்லாமே ஃபுல்லி ஃபண்டட் பை தி கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்ன ட்ராக் எல்லாம் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டபுள் தி ட்ராக் பண்ணுறதுக்கு அந்த அஜ்மேர், சந்திரியா, ஸோ இந்த மாதிரி ராஜஸ்தானில் இருக்கிறது, ஸோ ஜெய்ப்பூரில் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ஸாமில் இருக்கிற ரயில்வே ட்ராக், இந்த மாதிரியான ட்ராக்ஸ் எல்லாம் அவங்க செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, 6 மல்டி ட்ராக் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எல்லா அமௌண்ட்டுமே ஃபண்டட் பை கவர்மெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். லான்ச் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் பேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மளோட ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃப்ளட் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு தண்ணி கூட ரோட்டில் இருக்காது. ஸோ அதோட நெக்ஸ்ட் ஃபேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேனல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, ஸோ எந்த அளவுக்கு பப்ளிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த மழை வர்றப்போ நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம ஏசிஸ் அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதில் எந்தெந்த கேட்டகரிக்கு கீழே யார் யார் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் கரண்ட் அஃபேர்ஸ் இன் அப்கமிங் எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம தனி வீடியோவாக கூட நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் விமன் ஆஃப் தி இயர் யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் தி இயர் இண்டிவிஜுவல் யாருக்கு கொடுத்துருக்காங்க, டீமாக யாருக்கு கொடுத்துருக்காங்க, ட்ராக் அண்ட் ஃபீல்டில் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் யாருக்கு கொடுத்துருக்காங்க, மொமெண்ட் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழே யார் யாருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்ம நோட் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலம். போர்டே அண்ட் மலேஸ்வரி ஹானர்ட் வித் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஸோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க, போர்டே அண்ட் மலேஸ்வரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? First ever international icon honor goes to spin wizard Muralitharan. So former Sri Lankan cricketer முத்தையா முரளிதரன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஐகான் அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் அவார்ட் ஃபங்க்ஷனில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு கிளைம்ஸ் பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்போர்ட் அவார்டு. ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுல பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலின் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த அவார்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே எனக்கு நோட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ விச் ஸ்டேட் ஹேஸ் பீன் அவார்டட் வித் பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் தி ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா இட்ஸ் நன் அதர் தென் தமிழ்நாடு. நீரஜ் எலைட்டட் ஆஃப்டர் தி ஹானர் பை ஸ்விட்சர்லாந்து டூரிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா அதாவது பிளேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ், ஹானர்ஸ் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு வந்து நீரஜ் சோப்ராவை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து டாப் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீரஜ் சோப்ராவோட ரொம்ப ரிமார்க்கபிளான அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவரோட ஒரு ஜாவ்லின் ஹானரை வந்து அவங்க டொனேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் இவெண்ட்டுக்கு யாரை வந்து ஹானர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நீரஜ் சோப்ரா, இந்தியன்ஸ் ஒலிம்பிக் அண்ட் வேர்ல்டு சாம்பியன் ஜாவ்லின் த்ரோவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐயோட டெப்யூட்டி கவர்னர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இப்போ கொடுத்துருக்கிற எந்த ஒரு ஆக்ஷனுமே பேடிஎம் பேங்கை வந்து என்ன பேடிஎம் ஆப்பை வந்து அப்ளிகேஷனை வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எந்த யூசர்ஸ் எல்லாம் பேடிஎம் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ எஸ் யூ கேன் கண்டினியூ தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, ஆர்பிஐ அர்ஜஸ் பேங்க்ஸ் டு என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி ஆன் ரீட்டைல் எம்எஸ்எம்இ லோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஆர்பிஐ கவர்னர் வந்து லெண்டர்ஸ் கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பேங்க்ஸ் கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் ஆர்டர் டு என்ஷூர் த டிரான்ஸ்பரன்சி ஆன் த ரீட்டைல் அண்ட் எம்எஸ்எம்இ லோன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லா விஷயத்துலையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சியை வந்து மெயின்டைன் பண்ணணும். அது எது மூலமா அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, கேஎஃப்எஸ் ஃபெசிலிட்டி மூலமா, விச் இஸ் கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமா. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ரீட்டைலுக்கோ அல்லது எம்எஸ்எம்இக்கோ லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கேஎஃப்எஸ் ஃபெசிலிட்டியை வந்து என்ன பண்ணணும், அந்த இடத்துல அவைல் பண்ணணும். அது மூலமா என்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து வாங்கிக்கலாம். அப்படிங்கிறதுனால இட் வில் ஹெல்ப் ஃபார் டிரான்ஸ்பரன்சி, மோர் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டி ஹோல்ட்ஸ் ரேட்ஸ், சீஸ் ஃபினான்ஷியல் at 25, இன்ஃப்ளேஷன் ஈஸிங் டு 4.5. ஸோ என்ன அப்படின்னா, மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அன்சேஞ்சாக தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஓகேவா? ஸோ இஃப் யூ பீப்புள் ஆர் கோயிங் டு அட்டெண்ட் த இன்டர்வியூ, யூ ஹாவ் டு memorize or keep key points like the repo rate, what is the current repo rate, what is the current ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் வந்து எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ரேட்டை வந்து அப்படியே தான் வச்சுருக்காங்க, எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல. அது மாதிரி இன்ஃப்ளேஷனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 4.5%, அதாவது 5.5% அப்படிங்கிற ஒரு ரேட்டுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். இப்போ இருக்கிறத விட கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி க்ரோத்துமே எப்படி இருக்கும் அப்படின்னா 7% வரைக்கும் ஜிடிபி க்ரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4.5 இருக்கும். ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் வந்து 7% இருக்கும். அது மாதிரி அந்த ரேட் எதையுமே என்ன பண்ணல, ரெப்போ ரேட் எதையுமே என்ன பண்ணல அப்படின்னா அன்சேஞ்சாக தான் வச்சுருக்காங்க. ரெப்போ ரேட் வந்து என்னது 6.5% தானே. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். Airbus contracts Dynamatic to make doors for A220 ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரராக இருக்கக்கூடிய ஏர்பஸ் வந்து யார் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, டைனமேட்டிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இன் ஆர்டர் டு பில்ட் த டோர்ஸ் ஃபார் தேர் ஏர்கிராஃப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து இட்ஸ் லைக் அன் எம்ஓயு. யாரோட சைன் பண்ணியிருக்கிறாங்க, அதோட அவுட்கம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ்லாம் அவ்வளோதான். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நியூஸ் வந்து ரொம்பவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து மெமரைஸ் பண்ண வேண்டிய நியூஸஸாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அது எல்லாமே என்ன பண்ணிக்கணும், தனியாக நோட் டவுன் பண்ணிக்கணும். ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல். நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.